நம்ம வந்து எப்படி வடிகட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக ஒன்று வச்சிருக்கோங்க. இது வந்து நைலான் இதிலானது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த இதுவும் ஆகாது, இழுத்து போகிற மாதிரி பொருள் இல்லை. இது வந்து நைலான் துணியிலானது. இதில் வந்து சின்ன துளைகள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நம்ம கையை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தெரியும் பாருங்கள். இது வந்து சின்ன துளைகள் எல்லாம் சாணி இது எல்லாம் கலந்து வச்சிருக்கக்கூடிய பஞ்சகவியம். இதை வந்து நம்ம வடிகட்ட போகிறோம். இந்த வடிகட்டி வந்து இந்த மாதிரி ட்ரம்முக்குள்ளே வந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதில் வந்து நீங்கள் ஒரே வாட்டியில் ஒரு 20 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வடிகட்ட முடியும். ஆனால் இது வந்து மேலே தூக்குனீங்கன்னா கீழே எல்லாமே போகும். அதனால் வந்து நீங்கள் முன்னால் எவ்வளோவுக்கு வந்து தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் இதில் வந்து பஞ்சகவியத்தை ஊற்றிக்கோங்க. உயிர்மை வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. பஞ்சகவியம் வந்து எப்படி பண்ணுறது, அது வந்து மேம்படுத்தப்பட்ட பஞ்சகவியமாக நம்ம வந்து எப்படி பண்ணி அதை வந்து எந்தளவுக்கு உபயோகப்படுத்தலாம், அதை வந்து நம்ம வந்து புழு பிடிக்காத மாதிரி எப்படி வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டரும் கொடுத்துருந்தீங்க. இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து பஞ்சகவியம் வந்து வடிக்க போகிறோம். அந்த நம்ம போட்டு வச்ச பஞ்சகவியத்தை வந்து வடிகட்டி கொடுக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்ட சந்தேகங்கள் என்னென்னா, நம்ம வந்து வடிகட்டுறதுக்கு வந்து எதை உபயோகப்படுத்தலாம், எந்த மாதிரி உபயோகப்படுத்தினா நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வடிகட்ட முடியும். நம்ம வந்து நிறைய பேர் சல்லடையில் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது, ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம வந்து எப்படி வடிகட்டுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக ஒன்று வச்சுருக்கோங்க. இது வந்து நைலான் இதிலானது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த இதுவும் ஆகாது, இழுத்து போகிற மாதிரி பொருள் இல்லை. இது வந்து நைலான் துணியிலானது. இதில் வந்து சின்ன துளைகள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நம்ம கையே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். இது வந்து சின்ன துளைகளாக இருக்கும். இதில் வந்து ஒரு மேலே வந்து ஜிப் டைப்பாகவும் கொடுத்துருக்குது. இந்த மாதிரி ஜிப் டைப்பும் கொடுத்துருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணலான்னா, இதில் வந்து பஞ்சகவியம் மட்டும் இல்லை, ஜீவாமிர்தம், புண்ணாக்கு கரைசல், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து வடிகட்டி நம்ம வந்து உபயோகப்படுத்த முடியும். இது வந்து ஒரு சின்ன ஒரு 25 கிலோ சாக்பி மாதிரி இருக்குங்க. இதில் தான் நம்ம வந்து இப்போ வந்து பஞ்சகவியத்தை வடிகட்ட போகிறோம். வாங்க எப்படி வடிகட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு நம்ம வடிகட்டக்கூடிய ட்ரம்மு வந்து இதுங்க. இதில் வந்து வடிகட்டக்கூடிய ட்ரம்மு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து போட்டு வச்சுருந்த பஞ்சகவியம், இதில் வந்து நம்ம போட்டு வச்சுருந்த பஞ்சகவியத்தை வந்து இதில் வச்சுருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து எல்லாம் சாணி இது எல்லாம் கலந்து வச்சிருக்கக்கூடிய பஞ்சகவியம். இதை வந்து நம்ம வடிகட்ட போகிறோம். இந்த வடிகட்டி வந்து இந்த மாதிரி ட்ரம்முக்குள்ளே வந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது ஒரு ஆள் இருந்தாவே ரொம்ப ஈஸியாக வந்து இதில் வந்து வடிகட்ட முடியும். இப்படி விட்டுட்டு இதை வந்து நல்லா நம்ம போட்டு வச்ச பஞ்சகவியத்தை வந்து நல்லா கலந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக சாணி எல்லாமே இருக்கும். நம்ம இது கடலை புண்ணாக்கு போட்டிருந்தோம், வாழைப்பழம் போட்டிருந்தோம், இந்த மாதிரி எல்லா பொருளுமே இது இருக்கும். இது வந்து நம்ம மிஷினில் வந்து ஸ்ப்ரேயரில் அடிக்கும்போது இதை வந்து அப்படியே உபயோகப்படுத்த முடியாது, அது வந்து அடைச்சிக்கும். அப்புறம் ட்ரிப்பில் கீழே விட்றோம்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெஞ்சூரில் அடைச்சிக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வடிகட்டலாம். இந்த மாதிரி இதில் ஊற்றிட்டு இதில் வந்து நீங்கள் ஒரே வாட்டியில் ஒரு 20 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வடிகட்ட முடியும். ஆனால் இது வந்து மேலே தூக்குனீங்கன்னா கீழே எல்லாமே போகும். அதனால் வந்து நீங்கள் உங்களால் எவ்வளோவுக்கு வந்து தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் இதில் வந்து பஞ்சகவியத்தை ஊற்றிக்கோங்க. இதில் ஊற்றிட்டு இதில் வந்து ஜிப் டைப் மாதிரி இருக்கும். இந்த ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா நம்ம வந்து இப்போ சப்போஸ் இது வந்து வலிக்கு கீழே உள்ளே விழுந்துட்டா கூட மறுபடியும் இந்த வடிகட்டாத பஞ்சகவியம் வடிச்சதுக்குள்ளே போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி தூக்கணும்னாவே லேசாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 10 லிட்டர் பஞ்சகவியத்துக்கு மேலே இதில் அப்படியே வடிஞ்சிருச்சு. இந்த பையில் வந்து எவ்வளோ நீங்கள் தூக்கி இப்படி வந்து இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. கடைசியாக இந்த மாதிரி இருக்குங்க. இதை வந்து இப்படி முறுக்கி விட்டிங்கன்னா இதில் இருக்கிற இது ஃபுல்லாக வந்துடும்.
இப்போ வந்து பாருங்கள் இதில் எந்த அளவுக்கு வந்து ஃபில்டர் பண்ணியிருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சாணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளேயே நின்றும். சாணி ஃபுல்லாக நம்ம வந்து இந்த ஃபில்ட்ருக்குள்ளே போய் அடைக்கிற மாதிரி இருக்கிற பொருள் ஃபுல்லாமே இதில் வந்து சுத்தமாக அப்படி நின்றுங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரேயர்லேயே அடைக்காது. அப்புறம் நம்ம வந்து ட்ரிப்பில் விட்றோம்னா ட்ரிப்பில் வந்து வெஞ்சுரியில் வந்து அடைக்காது. நம்ம வந்து எல்லாத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தமாக எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம அடித்து வச்ச பஞ்சகவியம் ஃபுல்லாக எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து அடைக்கவே அடைக்காது. ஃபுல்லாக வந்து அப்படியே இப்படி ஃபில்ட்ரு பாருங்க, எதுவுமே இல்லை. அந்த அடைக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கவரில் வந்து ஃபில்டர் ஆகிடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பஞ்சகவியத்தை வடிக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வாட்டிலேயே ஒரு 15 லிட்டர் பக்கமாக இருக்கும் இதில். இந்த கேனில் இன்னொரு 15 லிட்டர் ஒன்று வடிக்காமல் இருக்கும். இன்னொரு வாட்டி போட்டோம்னா 30 லிட்டர் நம்ம வடிச்சிடலாம். இந்த மாதிரி இதில் தான் நம்ம வந்து வடிகட்டி கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த இது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 430 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. 430 ரூபாய்க்கு வந்து வித்து கொரியர் சார்ஜ், அதாவது வந்து உங்கள் வீட்டுக்கே வர மாதிரி 430 ரூபாய்க்கு வந்து உங்கள் வீட்டுக்கு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கே வர மாதிரி வித்துக்கு கொரியர் சார்ஜோட 430 ரூபா வருதுங்க இது ரேட்டு. இது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு வச்சுருந்தீங்கனாலும் இது எதுவுமே ஆகாது. நீங்கள் நம்ம வந்து இந்த பஞ்சகாவியத்தில் வந்து அடிக்கடி போட்டுட்ருக்கிறதுனால இந்த ஜிப்பு மட்டும் உங்களுக்கு போயிடும். அதுவும் 3 வருஷத்துக்கு மேலே தான் போகும். அது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இதுவும் இந்த எஸ்எஸ் டைப் தான், அதனால் எது ஆகாது. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் இது மட்டும் போகிற மாதிரி இருக்கும். இது அப்படி கட்டாயி போச்சுன்னா நீங்கள் வந்து இதை மட்டும் மாற்றிக்கலாம். இந்த இது எதுவுமே ஆகாது. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வச்சுருந்தீங்கனாலும் எதுவுமே ஆகாது. இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு இது இப்படி திருப்பி இப்படி இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா நம்ம வந்து வடிகட்டின பொருள்லாம் இருக்கும். அதையெல்லாம் சுத்தமாக கழுவி நீங்கள் வந்து காய வச்சு அப்படி வச்சுக்கலாம். மறுபடியும் இது அப்படியே வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக போய் அடைச்சிக்க மறுபடியும் கழுவுறக்கு சிரமமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே நீங்கள் வடித்து முடிச்சிங்கன்னா உடனடியாக இதை வந்து கழுவி இந்த மாதிரி பின்னாடி திருப்பிட்டு சுத்தமாக கழுவி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துக்கு மேலே இது யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ பஞ்சகாவியம் வடித்து அதை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கோங்க. உங்களுக்கும் இது மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மறக்காமல் கூப்பிடுங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ எப்படி இந்த பஞ்சகாவியம் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த மேம்படுத்தப்பட்ட பஞ்சகாவியம் வந்து அனைத்து பயிருக்கும் மிக அற்புதமான ரிசல்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து பஞ்சகாவியம் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாழையாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், எந்த பயிராக இருந்தாலுமே 10 லிட்டர் தண்ணிக்கு 300 ml கலந்து காலையில் அல்லது சாயங்காலம் நேரம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. மிக அற்புதமான ரிசல்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இது வந்து ஒரு பூச்சி விரட்டியாகவும் செயல்படுங்க. இதில் வந்து இருக்கக்கூடிய வாசத்துக்கு வந்து ஒரு 50% வந்து பூச்சிகள் வந்து தாக்காமல் இருக்குங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஆராய்ச்சிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற நம்மளுக்கு கூப்பிடுங்க.